ஐரோப்பா நாடுகள் எல்லாமே வந்து காலனிகளை கைப்பற்றுவதில் அதிக ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அதுக்கப்புறமா என்ன வருது அப்படின்னா, இந்த வல்லரசுகளிடையே வந்து ஒரு போட்டி வருது. என்ன அப்படின்னா, வந்து ஆசியாவில் இருக்கிற ஒவ்வொரு காலனியாக அவங்க கைப்பற்ற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆஃப்ரிக்காவுக்கு போய் அங்கேயே எல்லாத்தையும் கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி ஆசியா, ஆஃப்ரிக்கா எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாடுகளும், இந்த இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இவங்க எல்லாரும், இத்தாலி, இவங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்குன்னு அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு கட்டத்தில் வந்து எல்லா நாடுகளையுமே காலனி மயமாக்கியாச்சு அப்படின்னு ஆயாச்சு. இனி வந்து அவங்களுக்கு இனி இன்னொரு நாட்டில் போய் சுரண்டுறதுக்கு எந்த நாடும் இல்லை. ஏன்னா எல்லா நாடுமே வந்து ஒவ்வொரு வல்லரசுகளுடைய கண்ட்ரோலில் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுக்கிட்ட இருக்கிற காலனியை வந்து இவங்க இன்னொருத்தங்க எடுக்கிறதுக்காக அவங்க மேலே போர் புரிகிறது, அந்த மாதிரி உள்ள செயல்களை வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. அதைத்தான் இங்கே போட்டிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய சக்திகள் உலகின் ஏனைய பெரிய சிறிய நாடுகளை காலனிப்படுத்தி தங்களின் நலனுக்காக அவற்றை சுரண்டின. 1880 காலப்பகுதியில் பெரும்பாலான ஆசிய நாடுகள் காலனிமயமாக்கப்பட்டுவிட்டன. 1880 பெரும்பாலான ஆசிய நாடுகளை வந்து காலனிமயம் ஆக்கியாச்சு. அடுத்ததாக ஆப்பிரிக்கா வந்து விடுபட்டிருந்தது. இப்போ ஆப்பிரிக்காவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1881 1914 ஆண்டுகளுக்கிடையே ஆப்பிரிக்காவும் கைப்பற்றப்பட்டு பிரிக்கப்பட்டு காலனிகளாக ஆக்கப்பட்டது. அப்போ 1881 1914 வரைக்கும் உள்ள இந்த பீரியடில் ஆப்பிரிக்காவையும் அவங்க கைப்பற்றி காலனி ஆக்கியாச்சு. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் தொழில்துறையில் ஜெர்மனி புரிந்த சாதனைகள் அதற்கு ஐரோப்பாவில் ஒரு மேலாதிக்க நிலையை வழங்கியது. காலனி ஆதிக்க போட்டிக்குள் ஜெர்மனி நுழைந்த போது உலகமானது பெரும்பாலும் ஏனைய ஏகாதிபத்திய சக்திகளால் கைப்பற்றப்பட்டிருந்தது. அப்போ தொழில்துறையில் வந்து ஒரு முன்னேற்றம் கண்டதுனால ஜெர்மனி வந்து ஒரு ஏகாதிபத்திய நிலையை வந்து அந்த டைமில் அடையுது. அப்போ ஜெர்மனியும் இவங்க கூட போட்டிக்கு வராங்க. யார்? இந்த இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், இத்தாலி, இவங்க கூட ஜெர்மனியும் போட்டிக்கு வராங்க. அவங்க போட்டிக்கு வர்றப்போ ஏற்கனவே இந்த இங்கிலாந்து, இத்தாலி, ஃப்ரான்ஸ் எல்லாம் வந்து நிறைய நாடுகளை காலனி ஆக்கியாச்சு. அப்போ ஜெர்மனிக்கு வந்து இனி கச்சா பொருட்கள், மூலப்பொருட்கள் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு காலனி தேவை. ஆனால் வந்து இல்லை, காலனி எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே மற்ற நாடுகளுடைய கண்ட்ரோலில் இருக்குது. விரிவாக்கம் செய்ய வெற்றிடங்கள் இல்லாததால் ஏகாதிபத்திய சக்திகள் தங்களுக்குள்ளேயே அடுத்த நாட்டிற்கு சொந்தமான பகுதிகளை கைப்பற்ற முயன்றன. இப்போ ஏற்கனவே ஒரு நாட்டோட கண்ட்ரோலில் இருக்க பகுதியை இவங்க வந்து கைப்பற்றுறதுக்காக அவங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஐரோப்பாவில் 1870ஆம் ஆண்டிற்கு பின்னர் இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இத்தாலி, ஜெர்மனி ஆகிய நாடுகள் காலனி ஆதிக்க போட்டியில் கலந்து கொண்டன. இப்போ இந்த 5 நாடுகளும் வந்து மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. யார் வந்து நிறைய காலனிகளை கைப்பற்றுறது, யார் வந்து நிறைய மூலப்பொருட்கள் கொண்டு வந்து அவங்களுடைய தொழிற்சாலைகளை வளர்த்து பொருளாதாரத்தை உயர்த்துறது அப்படிங்கிற மாதிரி உள்ள போட்டியில் வந்து இந்த 5 நாடுகளும் ஈடுபட்டு இருந்தாங்க. இது வந்து முக்கியமான நாடுகள். இப்போ ஜெர்மனிக்கு வந்து புதுசாக கைப்பற்றுறதுக்கு காலனிகள் கிடைக்கலன்னு பார்த்தோம். அதே நேரத்தில் இங்கிலாந்து வந்து ஏற்கனவே நிறைய காலனிகளை கைப்பற்றி வச்சுருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவு இல்லை. இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இவங்க வந்து ஜெர்மனியோட, அதாவது அமெரிக்காவோட கூட இவங்க வந்து போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வல்லரசுகளுக்கு இடையேயான மோதல்கள் தொழில் வளர்ச்சியில் முதன்மை இடத்தை வகித்தாலும் பரந்து விரிந்த பேரரசை கட்டுப்படுத்தினாலும் இங்கிலாந்திற்கு மனநிறைவு ஏற்படவில்லை. இங்கிலாந்து ஜெர்மனியோடும் அமெரிக்காவோடும் போட்டியிட வேண்டியிருந்தது. அப்போ ஜெர்மனி கூட அமெரிக்காவோட போட்டி போட்டு தான் அவங்களோட பொருளாதாரத்தை நிலைநிறுத்த வேண்டியிருந்தது. ஏனெனில் அந்நாடுகள் விலை மலிவான பண்டங்களை உற்பத்தி செய்து அதன் மூலம் இங்கிலாந்தின் சந்தையையும் கைப்பற்றின. நாடுகளுக்கிடையேயான இப்போட்டி ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் வல்லரசுகளுக்கிடையே அடிக்கடி மோதல்கள் ஏற்பட காரணமாயிட்டு. இப்போ ஜெர்மனியும் அமெரிக்காவும் விலை குறைந்த பொருட்களை தயாரித்து கொடுக்கறதுனால இங்கிலாந்துக்கு வந்து அவங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்குள்ள ஒரு மோதல் உருவாச்சு. அப்போ ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பால எல்லாம் இந்த வல்லரசுகள் வந்து மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த உலகப்போர் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த சூழல். இந்த சூழலில் தான் அந்த உலகப்போர் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இக்காலத்தில் நிலவிய ஏகாதிபத்திய வேட்கையை தென்னாப்பிரிக்காவின் பிரதம அமைச்சர் சிசில் ரோட்ஸ் ஒரு சமயம் கூறிய கூற்று சிறப்பாக படம் பிடித்து காட்டுகிறது. இப்போ இந்த மாதிரி நாடுகளை பிடிக்கிற அந்த வேட்கையை பற்றி தென்னாப்பிரிக்காவோட அமைச்சர், பிரதம அமைச்சர் சிசில் ரோட்ஸ் சொல்றார். என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகம் ஏறத்தாழ பொட்டலங்களாக கட்டப்பட்டு விட்டன. அதில் விடுபட்டவைகளையும் பிரிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டு காலனிகளாக்கப்பட்டு விட்டன.
இரவில் மேலே நீங்கள் காணும் நட்சத்திரங்களை நினைத்து பார்க்கையில் அப்பரந்த உலகங்களை நம்மால் எப்போதும் சென்றடைய இயலாது. என்னால் முடிந்தால் கோள்களை கைப்பற்றுவேன். அதை அடிக்கடி நினைத்து பார்க்கிறேன். ஆனால் அவை தெளிவாக அதே சமயம் தொலைவில் இருப்பதை பார்க்கையில் எனக்கு துக்கம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. எதை மீன் பண்ணி சொல்கிறாருன்னா, இப்போ உலகத்தை வந்து பிரித்து அவங்கவுங்க பகுதின்னு எடுத்துக்கிட்டாங்க. இந்த பரந்த உலகம் முழுவதும் எனக்கானதாக இருந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஆனால் வந்து அப்படி இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடை பிச்சு இந்த உலகத்தை வந்து பிரித்து அவங்கவுங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். இப்போது இது வரைக்கும் ஐரோப்பாவில் உள்ள நாடுகள் தான் வந்து ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் வந்து அவங்களோட காலனிகளாக ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஆசியாவிலேருந்து ஒரு நாடு வந்து மேலெழும்புது, பொருளாதாரத்தில் வந்து வளர்ந்துட்டே இருக்குது. எந்த நாடு அப்படின்னா ஜப்பான். அப்போது ஜப்பான் வந்து எல்லாரும் குறைச்சி மதிப்பிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனால் ஜப்பான் வந்து அதை எல்லாத்தையும் மீறி அவங்க பொருளாதாரத்தில் எழும்பிகிட்டே இருந்தாங்க. ஆசியாவில் ஜப்பான் இக்கால பகுதியில் மேற்கத்திய நாடுகளை பின்பற்றி பல துறைகளில் அவற்றுக்கு நிகராக மாறியது. ஜப்பான் தொழில்துறையில் சிறந்த நாடாகவும் அதே சமயத்தில் ஒரு ஏகாதிபத்திய சக்தியாகவும் மாறியது. அப்போ அந்த நாடுகள், ஐரோப்பிய நாடுகளை பின்பற்றி ஜப்பானும் ஒரு ஏகாதிபத்திய நாடா, தொழில்துறையில் சிறந்து விளங்குனதுனால ஏகாதிபத்திய நாடாக மாறுது. ஆட்சியாளர்கள் நிலமானிய முறை சிந்தனைகளை கொண்டிருந்தாலும் ஜப்பான் மேலை நாட்டு கல்வியையும் இயந்திர தொழில்நுட்பத்தையும் ஏற்றுக்கொண்டது. மேலை நாட்டு கல்வியையும் ஏற்றுது, இயந்திர தொழில்நுட்பத்தையும் ஏற்றுக்கொண்டதுனால அவங்களால சீக்கிரமாக வளர்ச்சி காண முடிஞ்சது. நவீன இராணுவம், கப்பற்படை ஆகியவற்றுடன் தொழில்துறையில் முன்னேறிய நாடாக ஜப்பான் மேலெழுந்தது. ஏகாதிபத்திய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளிலும் ஜப்பான் ஐரோப்பிய சக்திகளை அடிப்பிசகாது அப்படியே பின்பற்றியது. அப்போ ஏகாதிபத்தியம்னு சொன்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாடுகளை ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. அப்போ ஜப்பான் வந்து தொழில்துறையில் எப்படி ஐரோப்பாவை பின்பற்றுச்சதோ அதே மாதிரி இந்த ஏகாதிபத்திய ஆக்கிரமிப்பு நடவடிக்கையிலையும் வந்து ஐரோப்பாவை பின்பற்றுது. அதுக்காக என்ன பண்ணுதுன்னா, இது எந்த நாடு மேலே போர் தொடுக்குது அப்படின்னா சீனா மேலே போர் தொடுக்குது. 1894 ஜப்பான் சீனாவின் மீது வலுக்கட்டாயமாக ஒரு போரை மேற்கொண்டது. சீன ஜப்பான் போர், முதலாவது சீன ஜப்பான் போர். எப்போ அப்படின்னா 1894 வருஷம், 1894-95 நடந்திருக்கு முதலாவது சீன ஜப்பான் போர். இந்த போரில் சீனாவை சிறிய நாடான ஜப்பான் தோற்கடித்தது, உலகை வியக்க வைத்தது. அப்போது ஜப்பான் வந்து சிறிய நாடு, சீனாங்கிறது பெரிய நாடு. அந்த பெரிய நாடை வந்து ஜப்பான் தோற்கடிச்சிருச்சு. இப்போரில் ஜப்பான் பெற்ற வெற்றி ஐரோப்பிய சக்திகளால் விரும்பப்படவில்லை. தொடர்ந்து ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய வல்லரசுகளின் எச்சரிக்கையை மீறி ஜப்பான் லியோடங் தீபகற்பத்தை ஆர்தர் துறைமுகத்துடன் சேர்த்து இணைத்து கொண்டது. இந்நடவடிக்கை மூலம் கிழக்கு ஆசியாவில் தானே வலிமை மிகுந்த அரசு என ஜப்பான் மெய்ப்பித்தது. இந்த ஐரோப்பா வந்து என்ன நினச்சிட்டு இருக்கு, நாங்கள் தான் வல்லரசு, ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் வந்து என்றைக்குமே நமக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் ஜப்பான் வந்து சீனா மேலே போர் தொடுத்து அதோட ஆதிக்கத்தை நிலைநாட்டுச்சுது. அப்போ இது வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு பிடிக்கலை. ஆனால் இவங்க எல்லாருடைய எச்சரிக்கையும் மீறி ஜப்பான் என்ன பண்ணுச்சுது அப்படின்னா, லியோடாங் தீபகற்பம், இது வந்து சீனாவுக்கு சொந்தமானது. ஆர்தர் துறைமுகம், இதுவும் சீனாவுக்கு சொந்தமானது. இதை வந்து இந்த லியோடாங் தீபகற்பத்தை ஆர்தர் துறைமுகத்துடன் சேர்த்து அவங்க ஜப்பானோட இணைச்சிக்கிட்டாங்க. இந்த நடவடிக்கை மூலம் கிழக்கு ஆசியாவில் வந்து நாங்கள் ஒரு வல்லரசு அப்படிங்கிறத வந்து ஜப்பான் மெய்ப்பித்தது. ஆனால் இது வந்து எந்த ஐரோப்பிய நாடுகளுக்குமே பிடிக்கலை. ஜப்பான் வளர்றது, ஜப்பான் ஏகாதிபத்தியம் ஆகிறது, இது வந்து அடுத்த நாடுகளை வந்து அடிமைப்படுத்துறது, அவங்க மேலே போர் தொடுத்து இதோட வலிமை நிரூபிக்கிறது எதுவுமே வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு பிடிக்கலை. இப்போ இது ஐரோப்பிய நாடுகளுக்கு பிடிக்காததுனால அவங்க வந்து ஜப்பானுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆர்தர் துறைமுகத்தை வந்து விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்போ ஐரோப்பிய நாடுகள் கொடுத்த அதிகமான அழுத்தத்தின் காரணமாக ஜப்பான் ஆர்தர் துறைமுகத்தின் மீதான தனது கோரிக்கையை விட்டு கொடுத்தது. அப்போ ஆர்தர் துறைமுகத்து மீதான கோரிக்கையை வந்து அது ஜப்பான் விட்டு கொடுக்குது. இச்சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய ரஷ்யா பெரும்படையொன்றை மஞ்சூரியாவுக்குள் அனுப்பியது. இந்த மஞ்சூரியாங்கிறதும் வந்து சைனாவோட பாட்டு தான், சீனாவோட பாட்டு. இப்போ மஞ்சூரியாவுக்குள்ள ரஷ்யா வந்து இப்போ ஒரு படையை வந்து அனுப்புது. ஏன்னா ஜப்பான் வந்து எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி பின்வாங்குது இல்லையா, அதனால ரஷ்யா அந்த நேரத்தில் சீனாவை கைப்பற்ற விரும்பி மஞ்சூரியாவுக்குள் பெரும் படை ஒன்றை அனுப்பியது. 1902 இங்கிலாந்துடன் உடன்பாடு ஒன்றை மேற்கொண்ட ஜப்பான் ரஷ்யா தனது படைகளை மஞ்சூரியாவிலிருந்து திரும்ப அழைத்து கொள்ள கோரியது.
ரஷ்யா ஜப்பானை குறைத்து மதிப்பிட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே 1904 போர் தொடங்கியது. இந்த ரஷ்ய ஜப்பானிய போரில் ரஷ்யாவை தோற்கடித்த ஜப்பான் அமெரிக்கா மேற்கொண்ட சமரச முயற்சியின் விளைவாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஆர்தர் துறைமுகத்தை மீண்டும் பெற்றது. இப்போ ஆர்தர் துறைமுகம் வேண்டான்னு சொல்லி பின்வாங்கியாச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுதுன்னா, ரஷ்யா அந்த துறைமுகத்தை கைப்பற்றுறதுக்காக மஞ்சூரியாவுக்கு போர் தொடுக்குது. மஞ்சூரியாவும் சீனாவோட பாட்டு தான். அப்போ போர் தொடுக்குது. இப்போ ஜப்பான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமெரிக்காவிட்ட சொல்லி ஒரு சமரச பேச்சில் ஈடுபடுறாங்க. அதுக்கு முன்னாடி போர் நடக்குது. போரில் ஜப்பானும் ரஷ்யாவும் போர் புரிகிறாங்க. அதில் ஜப்பான் ஜெயிச்சிருது. இதில் அமெரிக்கா தலையிட்டு என்ன பண்ணுதுன்னா, ஒரு உடன்படிக்கை நடவடிக்கை ஏற்படுத்துகிறாங்க. உடன்படிக்கையில் முடிவில் இந்த ஆர்தர் துறைமுகத்தை கடைசியில் ஜப்பானுக்கே கொடுத்துட்றாங்க. இப்போருக்கு பின் ஜப்பான் வல்லரசுகளின் கவர்ச்சி மிகுந்த கூட்டணியில் நுழைந்தது. அப்போ ஜப்பானும் அதுக்கப்புறமா இந்த வல்லரசுகளோட கூட்டணியில் இணைஞ்சிருது. ஒரு ஆசிய நாடு முதலாக வல்லரசுகளோட கூட்டணியில் இணையுது அப்படின்னா அது ஜப்பான் தான். அடுத்ததாக ஜப்பான் எப்படி போர் புரியாமலே நிறைய இடங்களை கைப்பற்றுச்சு அப்படிங்கிறத தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஜப்பானின் வலியக்கர அரசியல் விவேகம். 1905க்கு பின் வந்த ஆண்டுகளில் கொரியாவின் உள்நாட்டு அயல்நாட்டு கொள்கைகளை ஜப்பான் கட்டுப்படுத்தியது. அப்போ கொரியாவோட உள்நாட்டு அயல்நாட்டு கொள்கைகளை ஜப்பான் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சுது. ஒரு முக்கியமான ஜப்பானிய தூதரக அதிகாரி ஒரு கொரியரால் கொல்லப்பட்டதை காரணமாக கொண்டு 1910 கொரியாவை ஜப்பான் இணைத்து கொண்டது. அப்போது ஒரு ஜப்பானிய தூதரக அதிகாரி ஒரு கொரியர் கொண்டுட்டார். அதை காரணமாக வச்சு அப்போது நீங்கள் கொரியாவை ஜப்பானோட இணைக்கணும், அப்படி இல்லைன்னா போர் புரிவோம், உங்களை நாங்கள் அழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி அந்த கொரியாவை ஜப்பான் அதோட இணைச்சிக்கிடுச்சு. அதுக்கப்புறமா 1912 மஞ்சு அரவம்சம் வீழ்ச்சி விட்டதை தொடர்ந்து, மஞ்சூரியா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அங்கே இருக்கிற அந்த அரசாட்சி வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு 1912. தொடர்ந்து சீனாவில் நிலவிய குழப்பம் மறுபடியும் விரிவாக்கத்திற்கான வாய்ப்பை ஜப்பானுக்கு அளித்தது. அப்போ அங்கேயே ஒரு சண்டை, யார் ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதை ஜப்பான் பயன்படுத்தி அவங்களையும் அந்த சைனாவோட பகுதியையும் ஜப்பான் கைப்பற்றிருச்சு. சீனாவில் ஷாண்டுங் பகுதியின் மீது ஜெர்மனி கொண்டிருக்கும் உரிமைகள் தனக்கு மாற்றி வழங்கப்பட வேண்டும். மேலும் 2 ஜப்பானிய ஆலோசகர்களை சீன அரசாங்கம் பதவியில் அமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தது. இப்போ ஜெர்மனி தான் ஏற்கனவே சீனாவில் கொஞ்சம் பகுதிகளை அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அதை தனக்கு மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு ஜப்பான் கேட்குது. அதோட 2 ஜப்பானிய ஆலோசகர்களை சீன அரசாங்கத்தில் பதவியில் அமர்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கைகளையும் ஜப்பான் முன்வைக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஐரோப்பாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை வருது. அது வரைக்கும் சீனாவும் ஐரோப்பா நாடுகளும் ஒற்றுமையாக தான் இருக்குது. ஜப்பான் தான் சீனாவோட போர் தொடுக்குது. அப்போ இந்த மாதிரி கோரிக்கைகள் ஜப்பான் வைக்கிறப்போ ஐரோப்பாவுக்கும் சீனாவுக்கும் இடையில சண்டைகள் வருது. ஆனால் ஜப்பானை எதிர்க்கிற நிலைமையில யாருமே இல்லை. ஏன்னா ஜப்பான் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் சீனாவை ஜெயிச்சிருச்சு, ரஷ்யாவை ஜெயிச்சிருச்சு. அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் ஜப்பானை பார்த்து ஒரு பயம். இப்போ இது அரசியல் விவேகத்தின் மூலமாக போர் புரியாமலே சீனாவோட பல பகுதிகளை கைப்பற்றிடுச்சு. அதே மாதிரி கொரியாவையும் கைப்பற்றிடுச்சு. அடுத்ததாக காலனிகள் அமைக்கப்படுதலும் போர்களும். இந்த காலனிகள் ஒவ்வொரு நாடுகளும் அவங்கவுங்க பிரித்து எடுத்துக்கிறப்போ என்னென்ன நிறைய போர்கள் வருது. என்னென்ன போர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. 1876 ஆப்பிரிக்காவின் 10% பகுதிகள் மட்டுமே ஐரோப்பாவின் ஆட்சியின் கீழ் இருந்தன. 1900 ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவும் காலனியாக ஆக்கப்பட்டிருந்தது. ஒரு 25 வருஷத்துலேயே 76 பார்த்தீங்கன்னா 10% பகுதிகள் தான் ஐரோப்பாவோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஆனால் 1900 மொத்த ஆப்பிரிக்காவும் காலனி ஆக்கிருச்சு. இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம் ஆகிய நாடுகள் கண்டத்தை தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டன. ஒரு சில இடங்கள் ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் விட்டுத்தரப்பட்டன. முக்கியமாக இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம் இவங்க 3 பேரும் தான் ஆப்பிரிக்காவை தங்களுக்குள்ளால பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு சில பகுதிகளை மட்டும் யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும். இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி ஆகியன சீனாவில் தங்களுக்கென செல்வாக்கு மண்டலங்களை நிறுவின. சீனாவில் சீனாவை முழுசாக கைப்பற்றல, அவங்க காலனி ஆக்கல. ஆனால் செல்வாக்கு மண்டலங்கள் இந்த பகுதியில் ஒரு சில பகுதிகளில் இவங்களோட செல்வாக்கு அதிகமாக இருக்கும். அவங்க என்ன சொன்னாலும் அந்த ஆட்சியாளர்கள் கேட்பாங்க. அப்படிங்கிற மாதிரி சீனாவில் ஒரு சில இடங்களில் அவங்களுடைய செல்வாக்கு மண்டலங்களையும் நிறுவினாங்க. ஆப்பிரிக்காவில் பெரும்பான்மையான இடங்களை ஐரோப்பா கண்ட்ரிகள் பிடிச்சிருச்சாங்க. ஜப்பான் தைவானையும் கொரியாவையும் தன் வசப்படுத்தி கொண்டது.
இந்தோ சீனாவை பிரான்ஸ் கைப்பற்றி கொண்டது. ஸ்பெயினிடமிருந்து பிலிப்பைன்ஸை அமெரிக்கா பெற்றுக்கொண்டது. இங்கிலாந்தும் ரஷ்யாவும் ஈரானை பிரித்து கொள்ள சம்மதித்தன. இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு நாடுகளையும் அவங்களுடைய காலனிகளாக ஆக்கிக்கிட்டாங்க. யார்? ஐரோப்பிய கண்ட்ரிகள், அமெரிக்கா, அப்புறம் ஜப்பான். இவங்க தான் அந்த டைமில் வல்லரசுகளாக இருக்காங்க. ஆப்பிரிக்காவில் காலனிகளை நிறுவ ஐரோப்பியர் மேற்கொண்ட தொடக்க கால முயற்சிகள் இரத்த களரியான போர்களில் முடிந்தன. அல்ஜீரியாவையும் செனகலையும் கைப்பற்ற பிரான்ஸ் ஒரு நெடிய கடுமையான போரை செய்ய வேண்டியதாயிற்று. இப்போ அல்ஜீரியாவையும் செனகலையும் கைப்பற்ற பிரான்ஸ் ஒரு போர் நடத்திருச்சு. இங்கிலாந்து 1879 ஜூலுக்களாலும் 1884 சூடான் படைகளாலும் தோற்கடிக்கப்பட்டது. அப்போ 79 ஜூலுக்கள் இங்கிலாந்தை தோற்கடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சூடான் 84 இங்கிலாந்து தோற்கடிச்சிருக்கு. இத்தாலிய படை 1896 அடோவா போர்க்களத்தில் எத்தியோப்பிய படைகளுடன் பெருத்த சேதத்தை கூடிய தோல்வியை சந்தித்திருந்த போதிலும் ஐரோப்பிய படைகளே இறுதியில் வெற்றி பெற்றன. அப்போ இந்த மாதிரி நிறைய போர்கள் இப்போ ஆப்பிரிக்காலையும் ஆசியாலையும் அவங்களோட காலனிகளை நிறுவுறதுக்காக நிறைய போர்களை சந்திச்சாங்க. இப்போ இங்கிலாந்து இதில் ஒரு சில ஐரோப்பிய நாடுகள் தோல்வி அடைஞ்சாலுமே கடைசியில் மொத்தமாக பார்க்குறப்போ ஐரோப்பிய படைகள் தான் கடைசியில் வெற்றி பெற்றன. இந்த மாதிரி ஒரு கால சூழல் தான் இந்த உலக போருக்கு முன்னாடி நிகழ்ந்துட்டு இருந்தது. அதாவது இந்த வல்லரசு நாடுகளுடைய காலனி ஆதிக்க போட்டி, அதுதான் முக்கியம். காலனிகளை நிறுவுறதுலேயே அவங்க குறிக்கோளாக இருந்தாங்க. தங்களுடைய நாடுகளை ஏகாதிபத்திய நாடாக மாற்றுறதுக்காக அவங்க காலனிகளை நிறுவுறதுலேயே குறியாக இருந்தாங்க. அதோட இந்த பட்டியலில் ஆசிய நாடான ஜப்பானும் இணைஞ்சு அது மூலமாக நிறைய போர்கள், சின்ன சின்ன போர்கள் நடந்துட்டுருக்குது. அப்படி போர்களை நடத்தி ஆசியா ஆப்பிரிக்காவை முழுமையாக அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போயிட்டாங்க.